ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி யூனிட் 5 ரைடில் கிளாஸ் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வாட்டர் பாட்டில் டிஸ்டர்பாக இருக்குது, இதை எடுத்து வச்சுருவோம். சாரி. ஓகே, யூனிட் 5 ரைடில் கிளாஸ் 2 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸ் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு கிளாஸ் 2 வீடியோக்கு வாங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நான் சொல்லுவேன், யூனிட் 5ல் குரூப் 1ல் 50 கொஷின் கேட்குறாங்க, குரூப் 2 குரூப் 4ல் 20 கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இதை ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா தானே அதை நம்ம எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், கிளாஸ் 1 வந்து வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன படிக்க போகிறேன், எங்கே படிக்க போகிறேன்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது கிளாஸ் 2 வீடியோ. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 2ல் பார்ட் 1 வீடியோ. அதாவது கிளாஸ் 2 அப்படின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும் யூனிட் 5ல். ஓகே, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் நம்ம ஆர்டர் வைஸாகவே படிச்சுட்டு போவோம். சிலபஸாக ஆர்டர் வைஸாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அப்போது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு எப்படி தம்ப்நெயிலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 2 பார்ட் 1 வீடியோ, கிளாஸ் 2 பார்ட் 2 வீடியோ, அந்த மாதிரி உங்களுக்கு தம்ப்நெயிலில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது ஒரு வரி தான். ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே ஓகே பாருங்கள், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன. எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பொருளாதாரம். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பொருளாதாரம். பொருளாதாரம் அப்படிங்கிற சொல் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஐக்கனாமிக்ஸ் என்ற பழமையான கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் என்ற சொல். சரிங்களா? பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது எங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். அது ஐக்கனாமிக்ஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது ஒரு பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிங்களா? ஐக்கனாமிக்ஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது பொருளாதாரம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அந்த ஐக்கனாமிக்ஸ் அப்படின்னு இருக்கிற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் பொருளாதாரம் என்ற சொல். சரிங்களா? கிரேக்கத்தில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஐக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? ஐக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவும், நேமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவும் பிரிச்சிருக்காங்க. ஐக்கோ அப்படின்னா இல்லங்கள், ஹவுசஸ். ஐக்கோ அப்படின்னா என்னது? இல்லங்கள், ஹவுசஸ். அந்த நெமின் அப்படின்னு இன்னொன்று பிரிச்சிருக்காங்கல்ல, அப்படின்னா என்னது? நிர்வாகம், வழக்கம், விதி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அளவுக்கு ஈஸியாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தோணும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ பொருளாதாரம் என்ற சொல் ஐக்கனாமிக்ஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கத்தில் ஐக்கோனோமிக்ஸ் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஐக்கோ, நெமின் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஐக்கோ அப்படின்னா என்னென்னா இல்லங்கள், ஹவுசஸ். அதே மாதிரி நெமின் அப்படின்னா என்ன? நிர்வாகம், வழக்கம், விதி. சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது பாயிண்ட்டாக 2 டைம் வீடியோவை நல்லா கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட்டாக எழுதி வச்சுடுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எடுக்கிற அந்த நோட்ஸ், நம்ம எடுத்து அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம எடுக்கிற நோட்ஸ் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய சொத்து. சரிங்களா? ஓகே, பாருங்கள். இப்போது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அப்படி எழுதியிருக்கீங்களே, என்னென்னா அதுக்கு நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தோம்னா ரொம்ப எலாபரேட்டாக, இது ரொம்ப ஈஸி தான். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 1850 அந்த டைமில், அதாவது
இப்போ 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னோன்னா 1700 சில்லறையை வந்து 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 1800 சில்லறை, அந்த மாதிரி 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அப்படின்னா 1850 ப்ளஸ். ஓகே, 1850லேருந்து 1900 வரை அந்த மாதிரி. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்துச்சுங்க. இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் பார்க்கும்போது அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்துச்சு. அந்த அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிறத பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றிட்டாருங்க. யார் அது? அரசியல் பொருளாதாரம்னு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்ததை பொருளியல்னு யார் மாற்றினது? யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்ததை பொருளியல் அப்படின்னு மாற்றினது யார் அப்படின்னா ஒரு பொருளாதார அறிஞர். மாற்றியவர் ஒரு பொருளாதார அறிஞர். யார்? ஆல்ஃப்ரெட் மார்ஷல். அதான் மாற்றினார் பாருங்க. யார்? மார்ஷல். ஷார்ட்கட்டாகவும் சில விஷயங்கள் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அது ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபன்னாக சொல்லியிருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க சொல்லிட்டேன். ஓகே, 19ஆம் நூற்றாண்டோட நான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லும்போதே அது உங்களுக்கு மைண்டில் நல்லா அப்சர்வ் ஆகிடணும். அதுக்காக தான் இந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு சொல்கிறேன். 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்துச்சுங்க. அந்த அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்ததை பொருளியல்னு ஒருத்தர் மாற்றிட்டார். யார்? ஒரு பொருளாதார அறிஞர். சரி, அந்த பொருளாதார அறிஞரோட பேர் என்ன? ஆல்ஃப்ரெட் மார்ஷல். நான் தான் சொன்னேன் பாருங்கள், அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்ததை பொருளியல் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றின பொருளாதார அறிஞர் யார் அப்படின்னா மாற்றிருக்காரு, மாற்றியவர். அப்போ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இதுக்காக, ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஓகே, சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ பொருளியலில் மாற்றிட்டாரா ஆல்ஃப்ரெட் மார்ஷல்? அந்த பொருளியலில் 2 பிரிவாக பிரித்தது யார்? அந்த பொருளியல்னு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் மாற்றிட்டாரு. அந்த பொருளியலை 2 பிரிவாக ஒருத்தர் பிரிச்சிருக்காருங்க. யார் அப்படின்னா ராக்னர் ஃபிரிஷ். ராக்னர் ஃபிரிஷ். எந்த வருஷம்? 1933. நான் இதை ஷார்ட்டாக சொல்லட்டுங்களா? 3 ரேக்காக பிரிச்சுட்டாரு. ஒரு பொருளை வைக்கிறதுக்காக 3 ரேக்காக பிரிச்சுட்டாரு. அப்போ பொருளியல் அப்படின்னு இருந்ததை 2 பிரிவாக பிரிச்சிருக்காரு. வருது பார்த்தீங்களா? ரேக்கா அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? 3 ரேக்காக பிரிச்சுட்டாரு. அப்போ ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து என்ன பண்ணிட்டாரு? பொருளியல் அப்படின்னு மாற்றி வச்சுருந்தாரு. அந்த பொருளியலை 2 பிரிவாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராக்னர் ஃபிரிஷ். எந்த வருஷம்? 1933. பொருளை வைக்கிறதுக்காக 3 ரேக்காக பிரிச்சுட்டாரு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, பொருளியல் 2 பிரிவாக, பொருளியல் 2 பிரிவாக பிரித்தது யார் அப்படின்னா ராக்னர் ஃபிஷ். எந்த வருஷம்? 1933. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியமானது. அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, சரி, இப்போது 2 பிரிவாக என்னென்னு பிரித்தார்? இந்த ராக்னர் ஃபிஷ் பிரித்தாரே, அந்த ஃபிஷ்ஷு என்னவா பிரித்தார்? ஓகேங்களா? அரசியல் பொருளாதாரமாக இருந்துச்சு 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில். பொருளியல் அப்படின்னு மாற்றின பொருளாதார அறிஞர் யார் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். பொருளியலை 2 பிரிவாக பிரித்தது யார் அப்படின்னா ராக்னர் ஃபிஷ். இந்த வருஷம் 1933. அந்த 2 பிரிவு என்னவா பிரித்தார் பொருளியல் அப்படின்னா பேரியல் பொருளியல், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரியல் பொருளியல், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நுண்ணியல் பொருளியல், மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக பொருளியலை பிரிச்சிருக்காரு.
தமிழில் சொல்லணும்னா பேரியல் பொருளியல், நுண்ணியல் பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பொருளியலை பிரித்தவர் ராக்னர் ஃபிஷ். கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. ஓகே, அப்போது பொருளியல் அப்படின்னு 2 பிரிவாக பிரித்தது யார் அப்படிங்கும்போதே அதுதான் கீவேர்டு. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கீவேர்டு ஃபிஷ், பிரித்தவர். ஃபிஷ் அப்படின்னா பிரித்தவர், பிரித்தவர். ஓகே, அப்போ யார்? ராக்னர் ஃபிஷ். அவர் தான் வந்து பேரியல் பொருளியல், நுண்ணியல் பொருளியல் அப்படின்னு 2 பிரிவாக பொருளியலை பிரிச்சிருக்காரு. அவர் பிரிச்சுட்டு அதோடு விட்டுட்டார். சரிங்களா? இப்போது பேரியல் பொருளியல்னால் என்ன, நுண்ணியல் பொருளியல்னால் என்னென்னா ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஃபேமிலி, ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே வந்து ஒரு குடும்பத்து அளவில் சொல்லணும் அப்படின்னா அது வந்து நுண்ணியல் பொருளியல். இதுவே கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் ஒரு நாடு இல்லை ஒரு பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா பேரியல் பொருளியல். ஓகே, அதாவது பெரிய கம்பெனியெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த நாட்டோட அளவுக்கு கருதப்படும் போது அது பேரியல் பொருளியல். ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த மாதிரி பார்க்கும்போது அது நுண்ணியல் பொருளியல். சரிங்களா? இதுவரை கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கோங்க. 2 பாயிண்ட்டும் இதில் வந்து 3 இப்போ கொடுத்தது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். அதில் வந்து அரசியல், பொருளாதாரம், இதில் வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். அரசியல் பொருளாதாரமாக இருந்துச்சுங்க 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில். அதை வந்து பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு இருந்ததை பொருளியல் அப்படின்னு மாற்றிய பொருளாதார அறிஞர் யார் அப்படின்னா, பொருளியல் அப்படின்னு மாற்றின பொருளாதார அறிஞர் யார்? ஆல்ஃபிரட் மார்ஷல். பொருளியல்லாம் அவர் மாற்றி வச்சுருந்தார். அந்த பொருளியலை 2 பிரிவாக பிரித்தது யார்? ராக்னர் ஃபிஷ். ஆல்ரெடி நான் இந்த ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 3 ரேக்காக பிரிச்சுட்டாரு. ரேக் வருதா? 3 பிரிச்சுட்டாரு. அப்போ 3 2 பிரிவாக பிரிச்சுட்டாரு. பொருளியலை 2 பிரிவாக பிரித்தது யார்? ராக்னர் ஃபிஷ். ஏன் இந்த ரேக்குன்னு வரணும் அப்படின்னு நான் சொல்லணும்னா, பொருளை ரேக்கில் வைக்கிறதுக்காக 3 பிரிவாக பிரிச்சிருக்காரு. ஓகே, இதை விட ஷார்ட்கட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. பொருளை ரேக்கில் வைக்கிறதுக்காக 3 பிரிவாக பிரிச்சிருக்காரு. அப்போ 3 2 பிரிவாக பிரிச்சிருக்காரா? 1933 அந்த ரேக்கில் வைக்கிறதுக்காக ராக்னர் பிரிச்சுட்டாரு ஃப்ரெஷ்ஷு. ஓகே, ஃப்ரெஷ்ஷு, ராக்னர் ஃபிஷ்ஷு. பேரியல் பொருளியல், நுண்ணியல் பொருளியல். சரிங்களா? சரி, ஓகே, பாருங்கள் அடுத்தது. அப்போது பேரியல், நுண்ணியல் அப்படின்னு சொல்லிட்டு பேரியல் பொருளியல், நுண்ணியல் பொருளியலும் பிரித்தது மட்டும்தான் ராக்னர் ஃபிஷ். அதுக்கப்புறமா அந்த நுண்ணியல் பொருளியல், பேரியல் பொருளியல் இதை வந்து பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினது, பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. பேரியல் பொருளியல், நுண்ணியல் பொருளியல் என்ற 2 வகை பொருளாதாரத்தை பிரபலப்படுத்தினது யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஜேஎம் கீன்ஸ் யார் அப்படின்னா நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேஎம் கீன்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜேஎம் கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேஎம் கீன்ஸ். ஓகே, அடுத்தது அந்த ஜேஎம் கீன்ஸோட ஒரு நூல். அவர் தான் நுண்ணியல், பேரியல் அப்படிங்கிற 2 வகை பொருளாதாரத்தை பிரபலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி படித்தோமா? அவர் யார்? ஜேஎம் கீன்ஸ். அவர் யார்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். சரி, ஓகே. ஜேஎம் கீன்ஸோட ஒரு முக்கியமான நூல், இந்த பேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸோட நூல் இங்கிலீஷில் வந்து த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஜேஎம் கீன்ஸோட நூல் இங்கிலீஷில். தமிழில் ஜேஎம் கீன்ஸோட நூல் வந்து வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய கோட்பாடு, புது கோட்பாடு. ஓகே, ஜேஎம் கீன்ஸோட நூல் பெயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. தி ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. எந்த வருஷம்? 1936.
இதில் 2 வருஷம் பார்த்துருக்கோமா. இங்கே 1933 ரேக்காக பிரித்தார். பொருளியல் அப்படிங்கிறத 2 பிரிவாக. யார்? ரேக்கர் ஃபிஷ். 1936 நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேஎம் கீன்ஸ். அவர்களுடைய நூல் என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. இந்த ஜேஎம் கீன்ஸ் இந்த நவீன பொருளாதாரத்தின் தந்தை. அவர் நுண்ணியல் பேரியல் பொருளாதாரத்தை இந்த மாதிரி பிரபலப்படுத்தினவர். சரிங்களா? நுண்ணியல் பேரியல் பொருளாதாரத்தை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் தான். நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஜேஎம் கீன்ஸ் தான். ஜேஎம் கீன்ஸோட நூல் பெயர் என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. சரிங்களா? 1936 ஜேஎம் கீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 33 அப்படின்னு வரும்போது நம்ம ரேக்னர் ஃபிஷ் வருவார். ரேக்காக பிரித்தவர். 36 நம்ம ஜேஎம் கீன்ஸ், நவீன பொருளாதாரத்தின் தந்தை. அவருடைய நூல் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. வேலை இருந்துச்சுன்னா தான் வட்டி பணம் எல்லாமே. அதாவது இங்கிலீஷில் இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த ஈஸியாக வரும். த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஓகேங்களா? வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. படிக்க தாங்க ஞாபகம் வரும். பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இதெல்லாம் இங்கிலீஷில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. தமிழில் அந்த வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டைம் படிச்சிங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? அப்போ ஜேஎம் கீன்ஸோட நூல் வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும். சரிங்களா? சரி, பாருங்கள். அடுத்தது பொருளியல் அப்படின்னா என்ன? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷின். பொருளியல் அப்படின்னா என்ன? தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. இங்கே தேவைன்னா எனக்கு தெரியுதுங்க. அந்த அளிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியல. அப்படின்னா கொடுக்குறது, சப்ளை. இப்போ ஒரு பக்கம் தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவைக்கு அங்கே கொடுக்கறது அளிப்பு, சப்ளை. சரிங்களா? அதுக்கு இடைப்பட்ட தொடர்பு தான் பொருளியல். தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. பொருளியல் என்பது தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. சரிங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். பொருளியல் என்பது தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. இது இங்கிலீஷில் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் இன்டெக்ஸ் ரிலேஷன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் இன்டெக்ஸ் ரிலேஷன் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. டிமாண்ட் அண்டு சப்ளை. ஓகே. அப்போ பொருளியல்னா என்ன? தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? இது ஏன் இங்கிலீஷ்லேயே நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு சில வேர்ட்ஸ் இந்த பாருங்கள். இப்போ அளிப்பிற்கு அப்படின்னா என்னன்னு டக்குன்னு தெரியாது. தேவை மற்றும் அளிப்பிற்குன்னா சப்ளை. அப்போ டிமாண்ட் அண்டு சப்ளை படித்தோம்ல. அப்போ தேவை மற்றும் அளிப்பிற்கு இடைப்பட்ட தொடர்பு பொருளியல். ஓகே. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. சரிங்களா? ஓகே. இதை கேட்பாங்க, இதை கேட்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. எதை வேணாலும் கேட்பாங்க. ஓகே. பாருங்கள். பொருளாதாரம் அப்படின்னா என்ன? பொருளாதாரம் இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி, ரொம்ப 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 முக்கியம் இந்த இயற்கை அப்படிங்கிற வேர்டு. இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறதா பொருளாதாரம். இந்த பொருட்கள் அண்டு பணிகள் அப்படின்னு அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லைங்க. அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது பொருட்கள், பணிகள். சரிங்களா? பொருளாதாரம் அப்படிங்கிறது அதாவது நேச்சுராக கிடைக்கிறத, ஆர்கானிக்காக கிடைக்கிறத யூஸ் பண்ணி அந்த வளங்களை பயன்படுத்தி மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு
ரொம்ப முக்கியமானது. மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செஞ்சு பகிர்ந்தளிக்கிறது தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க. பொருளாதாரம் அப்படின்னா என்ன? இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிர்ந்தளித்தல் பொருளாதாரம் எனப்படும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு, இதுதான் பொருளாதாரம் அப்படின்னா. ஒரு அறிஞர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு? பொருளாதாரம் அப்படின்னா ஏஜே ப்ரவுன் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பொருளாதார அறிஞர் ஏஜே ப்ரவுன். மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையே பொருளாதாரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறது, நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுங்களா? எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ப்ரௌடாக சொல்லியிருக்காரு. மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையே பொருளாதாரம். மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையே பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்லியிருக்காரு. அப்போ ஏஜி ப்ரவுன் ஞாபகம் வச்சுக்குவீங்களா? முடியுமா உங்களால்? ஓகே. பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன? இயற்கையில் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செஞ்சு பகிர்ந்தளிக்கிறது தான் பொருளாதாரம். நம்ம ப்ரௌடாக சொன்னது அதாவது பொருளாதாரம் அப்படின்னா ஒரு பொருளாதார அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அவர் யார், என்ன சொல்லியிருக்காரு? மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையே பொருளாதாரம் அப்படின்னு ப்ரௌடாக சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஏஜே ப்ரவுன். ஓகே, சரிங்களா? அப்போ பொருளாதாரம் என்பது ஏஜே ப்ரவுனோட கூற்று என்ன? மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையே பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே ப்ரவுன் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர்கள் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவே பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ஜேஆர் ஹிக்ஸ் அப்படிங்கிற பொருளாதார அறிஞர். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இதில் என்னங்க இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் படித்து போய் டெஸ்ட் எழுதிட்டு வரணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நுகர்வோரோட விருப்பங்களை பூர்த்தி செய்ய. இப்போ நுகர்வோர் அப்படின்னா யாருங்க? யாருக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தான் நுகர்வோர். சரிங்களா? யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தான் நுகர்வோர். அப்போ இப்போ எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அப்போ அது அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க தான் நுகர்வோர். நுகர்வோரோட விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை, இதுவரை புரிஞ்சுதுங்களா? நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை. எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருள் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க தான் நுகர்வோர். அவங்களுக்கு அந்த பொருள் கைக்கு வர வரைக்கும் அந்த சேவைகள் இருக்குது பாருங்கள். நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவே பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜேஆர் ஹிக்ஸ். ஓகே, ஹிட்டுங்க இவர், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேஆர் ஹிக்ஸ் ஹிட்டு, இவர் தாங்க ஹிட்டு. இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். இவர் என்ன சொல்லியிருக்காரு? நுகர்வோருக்கு தேவையான, நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவு தான் பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிட்டுங்க இவர். பொருளாதார அமைப்புனா என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். நுகர்வோரோட விருப்பங்களை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் சேவைகளை, நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளருக்கும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவே பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? நுகர்வோரோட விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவே பொருளாதார அமைப்புன்னு சொன்னது யார்? ஜேஆர் ஹிட்ஸ். மறப்பீங்களா? நான் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லணும். ஜேஆர் ஹிட்ஸ். ஓகே, ஹிட்ஸ் இல்லைங்க, ஹிக்ஸ். ஐயோ, ஷார்ட்கட்டே அப்படியே வந்துருச்சு பாருங்கள். ஜேஆர் ஹிக்ஸ். ஓகே,
ஜேஆர் ஹிக்ஸ். அவர் ஒரு பொருளாதார அறிஞர். இப்போ பொருளாதாரம் அப்படின்னா என்ன? இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறது தான் பொருளாதாரம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து உற்பத்தி செஞ்சு பகிர்ந்தளிக்கிறது தான் பொருளாதாரம். சரிங்களா? இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா? பொருளாதாரம் அப்படின்னா இயற்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறது பொருளாதாரம். பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு அறிஞர், பொருளாதார அறிஞர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். ஏஜே ப்ரவுன். நான் சொல்லியிருக்கேன் ப்ரௌன் அப்படின்னு வந்தாலும் ப்ரௌடாக சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவர் ஷார்ட்டாக என்னன்னு சொல்லியிருக்காரு, ப்ரௌடாக என்ன சொல்லியிருக்காரு, மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையே பொருளாதாரம், இவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்லியிருக்காரு. மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறை தான் பொருளாதாரம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, பொருளாதார அறிஞர் ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளருக்கும் இடைப்பட்ட கூட்டுறவே பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஒரு டைம் புரியலன்னா 2 டைம் கேளுங்க, கண்டிப்பாக புரியும். படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, பாருங்கள். அடுத்தது முடிஞ்சிடும். ஒரு ½ அன் ஹவரில் முடிகிற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுப்பேன். சரிங்களா? எக்கனாமிக்கல் சைக்கிள் இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதை எக்கனாமிக்கல் சைக்கிள் வந்து எப்படி சொல்லலாம், பொருளாதார சுழற்சி. அதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பொருளாதார சுழற்சி. இது வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து கொடுத்துட்டு இதை ஆர்டர் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா? பொருளாதார சுழற்சி முதல்ல என்னது, தேவை, அப்புறம் உற்பத்தி, 3வது பகிர்வு, 4வது அளிப்பு, 5வது நுகர்வு. இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும், எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, சரி நம்ம இப்போவே இப்படி எடுத்துக்கோமே, எனக்கு ஒரு பைக் வேணும், எனக்கு வந்து ஹோண்டா ஆக்டிவா ஒரு பைக் வேணும் அப்படின்னா அங்கே எனக்கு தேவை இருக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து உற்பத்தி செய்யணும், பகிரணும், பகிர்ந்து அவங்க வந்து கொண்டு போய் ஷோரூமில், அவங்க உற்பத்தி செஞ்சவங்க ஷோரூமில் கொண்டு போய் வைக்கணும், அந்த வச்சதை சப்ளை பண்ணணும், அதை போய் நம்ம வாங்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ பொருளாதார சுழற்சி முறை எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு தேவை இருந்தால் தானேங்க எல்லாமே. இப்போ ஒன்று தேவை இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்காக நம்ம ஸ்டெப் எடுத்து போய் வாங்குவோம். அப்போ மக்களுக்கு தேவை என்ன இருக்குதோ அதைத்தான் வந்து எல்லாமே வந்து விற்கிறவங்க அதை விற்பாங்க. அப்போ அதுக்காக மக்களோட தேவைக்காகத்தான் உற்பத்தி செய்வாங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அங்கே என்ன வேலை நடக்கணும், உற்பத்தி செஞ்சுருக்கணும், உற்பத்தி செஞ்சதை கொண்டு போய் பகிர்ந்து வச்சுருக்கணும். பகிர்ந்து வச்சுருக்கணும்னா என்னது, இப்போ உற்பத்தி செஞ்ச வண்டி வந்து உற்பத்தி செய்கிறாங்க, கொண்டு போய் அங்கங்கே ஷோரூமில் வைக்கணுமல்ல, அந்த வைக்கிற வண்டியை சப்ளை பண்ணணுமல்ல, கொடுக்கணுமல்ல, அதே நம்ம வாங்கிட்டு வரவங்க தான் நுகர்வோர், நுகர்ச்சி. புரிஞ்சுதுங்களா? இப்போது பொருளாதார சுழற்சி முறை எப்படி இருக்கும், தேவை, உற்பத்தி பண்ணதை பகிர்வு பண்ணதை என்ன பண்ணணும், அளிப்பு, சப்ளை, அடுத்தது நுகர்வு. இது இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் அப்படின்னா டக்குன்னு ஒரு நம்ம கொஷின் பேப்பரை வந்து தமிழ் மீடியம்லேயே எழுதுகிறவங்களுக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். அப்போ டக்குன்னு இதில் ஒரு இது தெரியலனா டக்குன்னு அந்த கொஷினை பார்க்கலாம். அந்த கொஷினை பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது தேவை அப்படின்னா என்னது, டிமாண்டு. ஃபஸ்ட்டு டிமாண்டு, தேவைன்னா டிமாண்டு. உற்பத்தி அப்படின்னா ப்ரொடக்ஷன். ஓகே. பகிர்வு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன். அளிப்பு அப்படின்னா சப்ளை. நுகர்வுங்கிறது தான் கன்சப்ஷன். நுகர்வு அப்படிங்கிறது கன்சப்ஷன். சரிங்களா? இப்போலாம் கலைச்சொல்லாம் படிக்கணும் இல்லையா, அப்புறம் படித்து தான் ஆகணும். சரிங்களா? இப்போ தேவைனா டிமாண்டு, உற்பத்தினா ப்ரொடக்ஷன், பகிர்வு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன், அளிப்பு அப்படின்னா சப்ளை, நுகர்வு அப்படின்னா கன்சப்ஷன்.
இதுதாங்க பொருளாதார சுழற்சி முறையை ஆர்டராக கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு தேவை, அப்புறம் உற்பத்தி, அப்புறம் பகிர்வு, அப்புறம் அளிப்பு, அப்புறம் நுகர்வு. சரிங்களா? 5 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு கன்சியூமர், கஸ்டமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு டாபிக், ஒரு சிலபஸ் டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அதில் பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் டக்குன்னு நம்ம அதை படிக்க முடியும். சரி, இப்போ கன்சியூமர்னால் யாருங்க? கஸ்டமர்னால் யாருங்க? கன்சியூமர்னா நுகர்வோர், கஸ்டமர்னா வாடிக்கையாளர். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அந்த ஹோண்டா ஆக்டிவா வண்டி வேணும் அப்படின்னா வாங்கிக்கிற நான் யார்? கன்சியூமர், நுகர்வோர். சரிங்களா? அந்த ஆக்டிவா கம்பெனி ஷோரூம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க கஸ்டமர். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க நுகர்வோர், கஸ்டமர், வாடிக்கையாளர். ஆனால் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுற நம்ம தான் கன்சியூமர். புரிஞ்சுதுங்களா? கன்சியூமர்னால் யார்? கஸ்டமர்னால் யாருன்னா, இப்போது ஒரு பொருளை வேணும் அப்படின்னா நம்ம போய் வாங்கி கொண்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கன்சியூமர். அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கஸ்டமர் அப்படிங்கிறது வாடிக்கையாளர். ரெகுலராக போவாங்க, போய் வாங்கி கொண்டுட்டு வந்து வச்சு நமக்கு அடுத்தவங்களுக்கு ரெகுலராக பண்ணுறது. அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே ஒரு பொருளை வாங்கி கொண்டுட்டு வந்து நம்மளே யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க கன்சியூமருங்க. அதை வாங்கி அடுத்து சப்ளை பண்ணுறவங்க யார்? கஸ்டமர், வாடிக்கையாளர். இப்போ ரெகுலராக ஒருத்தர் ஒரு கடைக்கு போய் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வாடிக்கையாளர். அந்த வாங்கின பொருளை யூஸ் பண்ணுறாங்க, போய் வாங்கி யூஸ் பண்ணுறது யாரோ அவங்க கன்சியூமர். கன்சியூமர்னா நுகர்வோர், கஸ்டமர்னா வாடிக்கையாளர். கன்சியூமர்னா நுகர்வோர், கஸ்டமர்னா வாடிக்கையாளர். கன்சியூமர்னா நுகர்வோர், கஸ்டமர்னா வாடிக்கையாளர்னு சொல்லிட்டேன். இப்போ பேசிக்காக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹோண்டா ஆக்டிவா வண்டியை வாங்கி நான் ஓட்டுறேன் அப்படின்னா நான் கன்சியூமர். நான் ஓட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன், நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் கன்சியூமர். இதே அந்த ஷோரூம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க யார்? கஸ்டமர். சரிங்களா? ரெகுலராக வாடிக்கையாளர். சரிங்களா? ஓகே. இப்போ ஷோரூம் தான் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். இவங்க ரெகுலராக இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. ரெகுலராக போய் ஒரு அந்த பொருளை ரெகுலராக வாங்கிட்டுருக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க யார்? வாடிக்கையாளர். ரெகுலராக போய் அந்த பொருளை வாங்கிட்டு வராங்க அப்படிங்கும்போது அவங்க வாடிக்கையாளர். கன்சியூமருக்கும் கஸ்டமருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு தேவையில்லை, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். கன்சியூமர்னால் நுகர்வோர், கஸ்டமர்னால் வாடிக்கையாளர். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்டு. சரி, ஓகே. இப்போ அந்த தேவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த தேவை அப்படிங்கிறது எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னா, எடுத்த உடனே தேவை அப்படிங்கிறது வந்துடாது. ஒரு தேவை அப்படிங்கிறத நம்ம எப்போ முடிவு பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைர், அப்புறம் டிசிஷன், அப்புறம் எபிலிட்டி, அதுக்கப்புறம் தான் தேவை அப்படிங்கிறது கடைசியாக தான் வரும். ஓகேவா? இது தேவை அப்படிங்கிறதோட பொருளாதார சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தேவைங்கிறது உடனே நமக்கு அது தேவை அப்படிங்கிறது நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அது தேவைன்னு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒன்றை பார்த்தா ஆசைப்படுவோம். அப்புறமா சரி இது வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய திறன், அதை வாங்கிறதுக்கு நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம்தான் அது தேவை, ஓகே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் அது தேவை அப்படின்னு போகும். சரிங்களா? இது நம்ம ஆங்கிள்லேயே பார்ப்போமா? தேவை அப்படிங்கிறதோட பொருளாதார சுழற்சியை பார்ப்போமா? இப்போது டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட் எனக்கு தேவை, இது டிமாண்ட். தேவை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? இங்கிலீஷ் வேர்டு. நான் அதுக்காக தாங்க பக்கத்தில் எழுதியிருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது பெட்டர். தேவை அப்படிங்கிறதோட இங்கிலீஷ் வேர்டு என்னது? டிமாண்டு. ஒரு டிமாண்ட் இருக்குது, எனக்கு ஒரு தேவை இருக்குது.
எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத டிமாண்டு. அப்போ எனக்கு டெப்யூட்டி கலெக்டருங்கிற ஒரு போஸ்ட் தேவை இருக்குது அப்படிங்கும்போது அந்த தேவைங்கிறது எனக்கு திடீர்னு ஒரு நாள் தேவை, இது தேவை அப்படின்னு வந்துடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த போஸ்ட்டை பார்த்து நான் ஆசைப்பட்டிருப்பேன், டிசைர். அப்புறம் நான் முடிவு பண்ணியிருப்பேன், டிசிஷன், நமக்கு இந்த போஸ்ட் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பேன். அடுத்தது திறன், நம்மளோட எபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக பயிற்சி பண்ணுவேன் பாருங்கள், அதுதான் திறன். நம்மளோட எபிலிட்டி என்ன, நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயிற்சி பண்ணுறேன் பாருங்கள், அதுதான் திறன். அதை வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள், உட்காந்து சிலபஸ் எடுத்து வச்சு, அதுதான் திறன். அப்போ தேவை அப்படிங்கிறது வந்து அப்புறமா தான் அது வந்து நம்ம இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஆசைப்படுவோம், அப்புறம் முடிவு பண்ணுவோம், அப்புறம் அதுக்காக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் வாங்குவோம். அப்புறம் தான் அந்த தேவை அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை வந்து நம்ம ஓகே இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் பண்ணுவோம். சரிங்களா? இந்த தேவை அப்படிங்கிறதோட பொருளாதார சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்து ஆசைப்படுவீங்க, அப்புறம் அது வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணுவீங்க. அப்புறம் நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்மளோட திறன் என்ன, நம்மளோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா தான் அதுக்கப்புறமா தான் அது தேவையா தேவையில்லையா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி தானேங்க? ஓகே, நம்ம எப்போ வந்து தேவை அப்படிங்கிறது எப்போ முடியும் அப்படின்னா, ஆசைப்பட்டிருப்போம், முடிவு பண்ணியிருப்போம், நம்மளுடைய எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா தேவை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஆசையை தேவையாக மாற்றும் காரணி. இதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். இது வந்து ஆர்டர் வைஸாக கேட்பாங்களா அப்படின்னா வாய்ப்பில்லை. ஆனால் அந்த பொருளாதார சுழற்சியை வந்து ஆர்டர் வைஸாக கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த தேவை, உற்பத்தி, பகிர்வு, அளிப்பு, நுகர்வு, இது வந்து ஆர்டர் வைஸாக கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. இதை வந்து நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினுக்காக தான் சொன்னேன். ஆசையை தேவையாக மாற்றும் காரணி என்ன அப்படின்னா இந்த திறன் தாங்க. இப்போ நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது வந்து எனக்கு தேவையாக நான் டக்குன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆசைப்பட்டிருப்பேன், நான் முடிவு பண்ணியிருப்பேன். நம்மளோட எபிலிட்டி, நம்மளால் வாங்க முடியுமா, நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் வந்து அதை தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொண்டு போய் வைப்பேன். நம்மளால் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த தேவைங்கிற லிஸ்ட்டில் கொண்டுட்டு போய் இதை வைப்பேன். இப்போ படிக்கிறதையும் வேணால் அப்போ தான் நான் கொண்டு போய் அதில் வைப்பேன். ஓகே, நம்மளுடைய திறன், நம்மளுடைய எபிலிட்டி, நம்மளால் முடியுமா முடியாதா, அதை வச்சு தான் நம்ம தேவையில்லையான்னு முடிவு பண்ணுவோம் இல்லைங்களா? ஓகே, சரிங்களா? நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம தேவையில்லையாங்கிறத முடிவு பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக உள்ளே வர்றோம் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய உள் உணர்வு ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தானே அந்த பாதையை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அப்போது நம்மளால் முடியும், கட்டாயமாக நம்மளுடைய உள் மனசை சொல்லாமல் நம்ம வந்து அந்த பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஓகே, நம்மளுடைய திறன், எபிலிட்டி. அப்போது ஆசையை தேவையாக மாற்றும் காரணி எது? திறன், எபிலிட்டி. அதை தான் எக்கனாமிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னா PPP. அப்போ பப்ளிக் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் நான். ஓகேங்களா? திறன், எபிலிட்டி, அதாவது மக்களின் வாங்கும் சக்தி. நீங்கள் மார்க் வாங்குகிற சக்தி இருக்குது பாருங்க, அதுதான் திறன். உங்களுடைய திறமை எப்போ வெளிப்படும்? உங்களுடைய மார்க் என்னன்னு தெரியும் போது தான் வெளிப்படும். சரிங்களா? அதைத்தான் எக்கனாமிக்கல் டேர்மில் என்ன சொல்கிறாங்க, PPP அப்படி சொல்கிறாங்க. PPP, பப்ளிக் பர்ச்சேசிங் பவர். இது வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லாமே நோட் பண்ணி வைக்கணும். நான் ஒன்றும் சாதாரணமாக இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போங்கன்னா கதையெல்லாம் நான் சொல்லிட்டு இல்லை. ஓகே, அப்போ ஆசையை தேவையாக மாற்றும் காரணி, ஆசைப்படுறோம், அது நமக்கு தேவையாக எப்போ மாறுது அப்படிங்கிறது அந்த திறனை பொறுத்து தான், எபிலிட்டியை பொறுத்து தான். அதைத்தான் வந்து எக்கனாமிக்கல் என்ன சொல்கிறாங்க, PPP, அந்த திறனை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, PPP,
பப்ளிக் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? மக்களின் வாங்கும் சக்தி. மக்களின் வாங்கும் சக்தி அப்படிங்கிறதா இந்த பப்ளிக் பர்ச்சேசிங் பவர், ட்ரிபிள் பி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 2வோட பார்ட் 1 வீடியோ கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் 2வோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.